வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். ஓரணியில் தமிழ்நாடு திமுக உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுப்பு. சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்தார். ஓசூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவரை காரில் கடத்தி கொலை செய்த வழக்கில் கல்லூரி மாணவி உட்பட 3 பேர் கைது. தனது ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்ததை மாணவன் பார்த்துவிட்டதால் கொலை செய்தது அம்பலம். நீலகிரி அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் கைது. அவிநாசி புதுப்பெண் ரிதன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் சித்ராதேவி கைது. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான புகார்கள் மீது காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும், சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 52 அறைகளுடன் கூடிய பக்தர்கள் தங்கும் விடுதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். லாகப் உயிரிழப்பு, வரதட்சணை கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், குஷ்பு வலியுறுத்தல். திமுக ஆட்சியிலும் காவல்துறை அத்துமீறல்கள், காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல்கள் தொடர்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சனம். என்னை திருமணம் செய்துவிட்டு ஒரே நாளில் நிகிதா ஓடிவிட்டார். தென்னிந்திய பார்வர்டு பிளாக் தலைவர் திருமாரஞ்சி குற்றச்சாட்டு. இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட 4 மீனவர்கள் ராமேஸ்வரம் திரும்பினர். மணப்புரம் கோயில் காவலர் அஜித்குமார் கொலையை முதலில் வெளிப்படுத்தியது நான் தான். மதுரை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. கோயில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் தாக்கப்படுவதை வீடியோ எடுத்தவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. திமுக அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்ய மாட்டேன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உறுதி. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின்னிதழை படியுங்கள். நன்றி.